ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நைட்டு சொன்னேன் இன்றைக்கி சண்டே லீவ் விட்டுடலான்னு. இன்றைக்கி என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தோம்னா, பிள்ளைங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அதனால் ஷூ வாங்கணும், எல்லாமே வாங்கணும். சரி, கொஞ்சம் நம்மக்கிட்ட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி கடை போட்டுட்டு அதில் வேறு வருமானம் எடுத்து நாளைக்கு ஷூ வாங்கணும், செப்பல் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், ஸ்கூல் ட்ரெஸ் தைக்க கொடுக்கணும். அதெல்லாம் இத்தனை செலவு இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி கடை போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையிலே எந்திரிச்சு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலே லேட்டாக தான் எந்திரிச்சோம். 10 மணிக்கு தான் எந்திரிச்சோம். நம்ம 10 மணிக்கு தான் எந்திரிச்சோம். சமைக்கல வீட்டில். மாமா கூழ் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இதை பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், இந்த கூழ் எவ்வளோ 30 ரூபாய். இது ஒரு பேக்கெட்டு, 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. சமைக்கல காலையிலே. கூழை குடிச்சிட்டு கடவுருக்கு 11 மணி ஆகுது மணி. அதனால் காலையில் எதுவும் செய்யலை. அரிசி ஊர் போட்டிருக்கிறேன், பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு. சரி, கூழை குடிச்சிட்டு நம்ம பிரியாணி செய்யலாம். கடவுருக்கு புதினா க்ளீன் பண்ணியாச்சு, மல்லி கருவேப்பிலை க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் எந்திரிச்சு மிஷினில் கொஞ்சம் துணியை போட்டுட்டு இது பாருங்கள், மாமா கறி எல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு இந்த ஜிங்கில் இருக்கிற ஜாமான் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணணும். அப்படியே சமைச்சிட்டு இந்தாண்ட பிரியாணிக்கு அரிசி ஊறு போட்டுட்டேன். மேலுமே கொஞ்சமாக எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா முடிச்சு வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் தான் இன்றைக்கி நம்ம பொருள் போட போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுட்டு நம்ம சண்டே மார்க்கெட்டு இங்கே பாண்டியில் சண்டே மார்க்கெட்டு போயிட்டு வரலாம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். துணி ஆமாம் மாமா இப்போ கறி வாங்கிட்டு வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பை நம்ம ஆரம்பித்ததான் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் சாப்பிடல, கூழை குடிச்சிட்டு சாப்பிட்டு நம்ம போய் அடுத்த வேலை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கூழை பிரித்து ஊற்றிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், குடிக்க போகிறோம். எல்லாருக்கும் வீட்டில் கூழ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ எடுக்கிறது கூட யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என் பையனை வச்சு தான் நான் வீடியோவே எடுக்கிறேன். இப்போ கேட்கவே மாட்டேன், வர வாய்ப்பே இருக்கு. இங்கே என்ன சொல்றது? நம்ம கூழ் குடிச்சிட்டிங்களா? கூழ் இப்போ தான்ப்பா குடிக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆடாக கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் தயிர் ஊற்றல. தயிர் அவங்களே ஊற்றி கொடுத்துட்டாங்கப்பா. தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு. தயிர் ஊற்றினா தான் நீங்கள் குடிப்பீங்களோ? நல்லா தான் இருக்குது கூழ். நீங்களும் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு கூழ் குடிச்சிட்டு அம்மா மதியமாக பிரியாணி செய்கிறேன். ஓகேவா? பிரியாணி பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. இங்கே காட்டம்மா. புளிக்காமே செஞ்சுருக்குறாங்க போலாட்டங்குது. கஞ்சி கொஞ்சம் புளிச்சுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூழ். கட் பண்ணி இதா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பாதி வேலை முடிச்சாச்சு. வெங்காயம் பஜ்ஜி போட மாமா கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதோ பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. சூப்பெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. வெயில் ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு 3 வாங்க. சிக்கன் பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு நம்ம கிளம்பணும் பர்ச்சேஸ் பண்ண. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? குடிக்க தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன். ஜாமான் வாஷ் பண்ணியாச்சு. இன்னும் 2 வேன் தான் இருக்குது, அது வாஷ் பண்ணி வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது, கொதிக்குது. இந்த பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்படி வேத்து போட்டிங்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிச்சன் கடவுருக்கு வேலை போயிட்டே இருக்குது. அவ்வளோதான், லாஸ்ட்டு ஃபினிஷ் பிரியாணி செஞ்சு எடுத்து வேலை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போயிடணும். வேத்து கொட்டுது. இந்த வெயில் ஓவராக இருக்குங்களா, அதான் வேத்து கொட்டுதுங்க. ஒரு குரங்கு ஒன்று பார்க்குது பாருங்கள் சைடில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரேன். நல்லா கிண்டி விடாத அரிசி எல்லாம் கீழே மேலே ஒரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சி.
இந்த பாருங்க சாப்பிட்டு கிளம்பணும் கடைக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு எழுட்டாக. அபினேஷ் லிவிஷ் கீழே கிளம்ப ரெடி ஆகிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தலை சீவியாச்சு, நான் தலை பின்னிட்டு கிளம்பணும். பிரியாணி நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா லிவியே? சாப்பிட்டேலு, சுறுசுறுப்பாக சாப்பிட்டேலு. இந்த வித்தெல்லாம் தெரியும். நல்லா இருக்காடா? ஏதோ ஒன்று காலையிலே கூழ் குடிச்சுமா ஃப்ரெண்ட்ஸ். மதியமாக வந்து பிரியாணி ஒரு 1/4 கிலோ சிக்கன் எட்டு வந்து பிரியாணி செஞ்சாச்சு. அடுத்த வேலை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து கடைக்கு வந்து கிளம்பணும். ₹100 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா திங்ஸும் வாங்கி வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களுக்கு வந்து ஷூ வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா இருக்கா பாருங்க. இதை பாருங்க, இது வந்து அபினேஷ்க்கு சைஸ் 1. ஆனால் வந்து 500 ஃப்ரெண்ட்ஸ். அது ₹600 சொன்னாங்க, ₹500 கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஷார்ட்ஸ் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டவல் ஒரு 10 லஞ்ச் டவல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒன்று வாட்டர் பாட்டில். ஒருத்தருக்கு டெய்லி இன்னும் ஒரு கலர் கொடுக்கறதுக்காக. காட்டுமா? யாருது? லிவிமா? அது உங்களோடதா? பாப்பாவுக்கு இது ஒன்று வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ். ₹150 ₹200 சொன்னாங்க. ₹150 போட்டு சொன்னாங்க. அதில் மாட்டணுமா? தம்பிக்கு அதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது வந்து தெக்கியாக தான் இருக்குது, எப்படின்னா லேஸாக தான் இருக்குது. ₹150 கொடுத்து தான் வாங்கிட்டு வந்துச்சு. சில்வர் வாட்டர் கேன் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் சொல்லியிருக்கிறாங்க. ஏய், அண்ணாவோட ஷூ காலையிலே ஸ்கூலுக்கு. பிள்ளைங்களுக்கு எல்லாம் காலையிலே வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. லஞ்ச் கொடுக்க பழம், மாம்பழம். அது என்னது? அது பொம்மை. இது நோட்டு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் பாருங்க. செந்தூர பழம் நல்லா இருக்கும். மாம்பழம் நல்லா இருக்கா லிவி? நல்லா இருக்குங்களா? செந்தூர மாம்பழம் பொறுமையாக சாப்பிடு, கொட்டை வந்து தொண்டையில் மாட்டிக்கும். ஸ்நாக்ஸ் சரி பிள்ளைங்களுக்கு கொடுக்க வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து எனக்கு வேணும்னு சொல்லி நல்லா பழுத்துட்டு இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டு நிற்கிறாங்க. பாப்பா நல்லா இருக்கா? பாப்பா இங்கே பாரு லிவி, அப்படி பண்ணக்கூடாது அபினேஷன்னு சொன்னேன். லிவி இங்கே பாரு மாமாவை. நல்லா இருக்கா? ரெசிபியாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு டைம் ஆச்சு. கடைக்கு கிளம்பி ரெடியாக இருக்கோம். மாமா போயிட்டாங்க கடைக்கு. இப்போ தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். மொத்தம் ₹3000 பில் ஆயிடுச்சு. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.